சாக்கடை தண்ணி வெளியே வந்து கிடக்குது. யாரும் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. நாங்களும் வந்து முனிசிபல் ஆபீஸ்ல வந்து சொல்லியும் பார்த்துட்டோம். வந்து யாரும் பார்க்கல. இந்த மாதிரி வந்து கொசு தொல்லையும் இதுவும் பசங்க வயசானவங்களும் அங்கே நடக்கவும் முடியல, போகவும் முடியல, வர முடியல. வழிமறியல் பண்ணணுமா, என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இது என்ன, இது பூரா என்னன்னு எனக்கே தெரியல. அநியாயமா பண்றீங்க. இது முதல்ல சீர்படுத்துறதுக்கு முதல் வழி செய்யுங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம். இந்த பிள்ளைங்கெல்லாம் காவாயில விழுது, புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் சைக்கிளோட போட்டு விழுது. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க தான் இருக்கிறோம். எங்க வீட்டாண்டியே தான் இருக்குது. கொசு தொல்லை தாங்க முடியல. சாக்கடை தண்ணி இல்ல, நாங்க சோறு கூட அங்கே சாப்பிட முடியல, நாத்தம் பொறுக்கல. இது எப்பதான் நீங்க கவனிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வருஷமா இப்படி லோல் போடுறோம். நாங்க இங்க இந்த டிச் வாட்டர் ப்ராப்ளம்னால நாங்க இங்க ரொம்ப வந்து சிரமப்பட்டுட்டு இருக்கோம். குழந்தைங்க, பெரியவங்க போற இது வந்து மெயின் ரோடு சார். இது அதுல வந்து நாங்க அந்த மெயின் ஏரியா வர இதுல நாங்க கிராஸ் பண்ணி வந்து தான் நாங்க வந்து வர முடியும். ஸோ இதனால நாங்க வந்து வேற தெரு மூலயமா நாங்க ஒரு வருஷமா வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு வருஷமா நாங்க இந்த சாக்கடை தண்ணி ப்ராப்ளம்னால அவசப்பட்டு இருக்கோம். எங்களால சாப்பிட முடியல. ஏன்னா வீட்டுக்கிட்டே இருக்கு, ஸ்மெல் வருது, குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி டெங்கு இதெல்லாம் வரும், ஃபியூச்சர்ல வரும். ஆனா இப்ப என்னோட குழந்தைக்கு கூட கால்ல எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா எடுக்கணும். இதுக்கான தீர்வு எங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நான் வந்து ஜெயலட்சுமி நகர்ல இருக்கிறேன். இந்த ஏரியாவை கடந்து தான் நான் எங்க வீட்டுக்கு போகணும். அது பாதாள சாக்கடை உடைஞ்சு இருக்கிறதால என்னால் போக முடியாத, வேற தெரியாத மெயின் ரோட்டு வழியாக தான் வர வேண்டிய சூழ்நிலை. அப்படியே வந்தாலும் சாக்கடையில் தான் வந்தாகணும். நடந்து முட்டிக்கால் அளவுக்கு இருக்குது. அது வந்து சாக்கடை வந்து பள்ளத்தில் போகணும் என்னன்றது தெரியாது. இது மனு கொடுத்துருக்குது. நகராட்சி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எப்போதுமே ஒரு கெஸ்ட் பேர் வராங்க, வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இது இந்த மெயினாக அந்த பிள்ளைகள் வேற வந்து போயிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க கண்ணுக்கு எதிரே விடுறாங்க. நடந்து போகும்போது சரிக்கு விட்டு விழுந்துடுறாங்க. இதெல்லாம் நல்லா கண்ணு எதிர்க்க பார்க்குறோம். நானும் நடந்து முடியாம தான் அந்த சந்து வழியாக அப்படி போக வேண்டியதாக இருக்குது சூழ்நிலை. இது எல்லாமே இங்கே ஏஜ் ஃபேக்டர் ஆகிட்டதால எல்லாருமே இருக்கும். இதுக்கு தக்க நடவடிக்கை உடனே செய்யணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எல்லாரும் ஒன்று திரண்டு சாலை மறியலில் தான் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். தவிர அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் தாழ்மையானதாக இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் தான் இருந்து கிட்ட இருந்து எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு சேவையை செய்யணும் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சுந்தரம்.